பாஜக அறிவித்த அதிரடி தமிழக அரசியலில் மாற்றம் உருவானது. திமுகவுக்கு இடியாய் இறங்கிய செய்தி. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை அறிவித்து களத்தில் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளது. நேற்று பாஜக சார்பில் அறிவித்த வேட்பாளர் பட்டியல்தான் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. இது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு பெரும் தலைவலியை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக அறிவித்த வேட்பாளர் பட்டியலின்படி ஆவடி சட்டமன்ற தொகுதிகள் ராஜசிம்ம மகேந்திராவும், மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன், தளி சட்டமன்ற தொகுதிகள் நாகேஷ்குமார், திருவண்ணாமலை தொகுதிகள் ஏழுமலை, ராசிபுரம் தனி தொகுதிகளில் பிரேம்குமார், மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிகள் கிருத்திகா, உதகை தொகுதிகள் போஜராஜன், அவினாசி தனி தொகுதிகள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், திருப்பூர் தெற்கில் தங்கராஜ், கோவை வடக்கு வானதி ஸ்ரீனிவாசன், திருவாரூர் கோவை சந்துரு, தஞ்சாவூர் கருப்பு முருகானந்தம், கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி உதயகுமார், புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிகள் ராமச்சந்திரன், அறந்தாங்கி கவிதா ஸ்ரீகாந்த், திருப்பத்தூர் தொகுதிகள் திருமாரஞ்சி, மானாமதுரை தனி தொகுதிகள் பொன்பால கணபதி, மதுரை தெற்கு பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன், சாத்தூர் சட்டமன்றத்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், ராமநாதபுரம் நாகேந்திரன், திருச்செந்தூர் ராதாகிருஷ்ணன், வாசுதேவ நல்லூர் தனி தொகுதிகள் ஆனந்த நையாசாமி, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிகள் பாலகிருஷ்ணன், நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதிகள் மீண்டும் எம்.ஆர். காந்திக்கும், குளச்சல் சட்டமன்றத்தில் சிவகுமார், பத்மநாபபுரம் ரமேஷ், விளவங்காடு சட்டமன்றத்தில் விஜயதாரணி போட்டியிடுகிறார். இந்த அறிவிப்பு நேற்று அறிவித்ததும் திமுக கூட்டணிக்கு சற்று கலக்கத்தை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக நேரடியாக போட்டியிடும் 27 தொகுதிகளில் வலுவான வேட்பாளர்கள் களம் இறக்கியதால் வெற்றி வாய்ப்பு பாஜகவுக்கு இருப்பதாகவும், கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை பாஜக வேட்பாளர்கள் சட்டப்பேரவைக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும், பாஜக வேட்பாளர்கள் களத்தில் மக்களின் தேவைகளை அறிந்து செயல்பட்டு வருவதால் திமுகவை காட்டிலும் பாஜகவுக்கு என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுக்கும் மக்கள் ஆதரவு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது.